ஃபிஷ்ஷோட டேஸ்ட்லாம் இல்லை, ஃப்ளேவர் டேஸ்ட்டு தான் இருக்குது. பரவாயில்ல, நம்ம ஊரை விட்டு இங்கே வந்தால் இப்படி தான் சாப்பிட்ணும், வேறு என்ன பண்ணுறது. மேலே நல்லா மொறுமொறுப்பாக சூப்பராக இருக்குது. லாப்ஸ்டரை நினச்சிட்டே சாப்பிட வேண்டியது தான், அவ்வளோதான். ஹாங்காங்கில் தான் இருக்குமான்னு எனக்கு தெரியல, அப்படி ஒரு சாப்பாடு. ஹாங்காங்கில் இப்போ நைட்டு சாப்பிட்லான்னு வெளியே வந்திருக்கேன். என்னென்ன இருக்குதுன்னு தெரியல, வாங்க ஒரு ரவுண்டு வருவோம். எது நல்லா இருக்கோ அதை வாங்கி சாப்பிட்ருவோம். ஆனால் மேக்ஸிமம் ஹாங்காங் டிஷ் தான் சாப்பிட போகிறேன். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு கடை இருக்குது, நல்லா மங்களகரமாக மஞ்சள் மஞ்சள்னு இருக்குது. பார்ப்போம், எதனா தோதுப்பட்டால் சாப்பிட்லாம், இல்லைன்னா அடுத்த கடையை பார்க்கலாம். ஆனால் பார்க்கும்போதெல்லாம் என்னங்க கத்திரிக்காயெலாம் இருக்குது, கத்திரிக்காய், குடமிளகா, அப்படியே பச்சை மாரியாக இருக்குது, வாசனை அதே மாதிரி வருது. பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள். அடடா, இதெல்லாம் நான் ஒரு டைமில் நானும் யூடியூப்பில் பார்த்து வந்தாங்க. ஆனால் இங்கே வந்து நேரில் பார்ப்பேன்னு நினைக்கவே இல்லை. ஆக்டோபஸ் தான், ஆக்டோபஸ் இருக்குது. நிறைய ஐட்டம் வந்து நான்வெஜ் தான் இருக்குது. அது ஒரு கிராப்பு பாருங்கள், கிராப்பை வந்து அட்டாசமாக கிராப் லாலிபாப் வச்சுருக்காங்க பாருங்கள், கிராப் லாலிபாப்பு. இனிமேல் தான் நம்ம விலை விசாரித்து எதனா ட்ரை பண்ணணும். இங்கே பாருங்கள், நம்ம ஊர் மிளகா பஜ்ஜி மாரி இருக்குது, அது வாழைக்காய் பஜ்ஜி மாரி இருக்குது. இது கத்திரிக்காய், இது மிளகா ஐட்டம், அது கேப்சிகம், குடமிளகா, எல்லாமே நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. சரி இப்படி வாங்க, இது ஹாட் டாக்கு, இதுவும் நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. சரி இருங்க, விலை விசாரிப்போம். மேலே பாருங்கள், அப்படியே ஒரு ஒரு ஐட்டத்தோட ப்ரைஸ் போட்டிருக்காங்க பாருங்கள். $25, $25, $30, $25 எல்லாமே கொஞ்சம் பரவாயில்ல, ரீசனபிளாக தான் இருக்குது. ரேட் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பீஃப் பால், கிராப் க்ளவ், லாப்ஸ்டர் பால் இல்லாமல் வச்சுருக்காங்க, அதுவும் $20 இருக்குது. லாப்ஸ்டர் பால் மேம் தெரில, பார்ப்போம், அதான் தெரில. எப்படி இருந்தாலும் வாங்கி சாப்பிட்ருவோம். லாப்ஸ்டர் பால் ஒன்று, லாப்ஸ்டர் பால் ஒன், அண்ட் எக் நூடுல்ஸ் வித் ஃபிஷ் பால். எக் நூடுல்ஸ் வித் ஃபிஷ் பால். இது நான் இதாக கொடுத்துருக்குங்க. லாப்ஸ்டர் சொன்னேன், அது வரலையே ஒன்றும். வச்சுட்டாங்களா? ஓகே ஓகே ஓகே. ஆமாம் இதான். சரி ரைட்டு. வந்துருச்சுங்க நமக்கு எக் நூடுல்ஸ் வித் ஃபிஷ் பால். ட்ரை பண்ணலாமா? குச்சை வர கொடுத்து விட்டாங்க. என்னங்க எல்லாம் ஊந்து போகுது. காரம்தான் இல்லை, உப்புலாம் இருக்கானா, டேஸ்ட் ஓகே தான். சரி, இந்த ஃபிஷ் பால் நம்ம ட்ரை பண்ணுவோம். ஃபிஷ் பால் ரெடி ஆயிடுச்சு. நல்லா இருக்குங்க, பரவாயில்ல, சூப்பராக தான் இருக்குது. இந்த ஃபிஷ் பால் பார்த்திங்கன்னா ஃப்ளேவர் நல்லா தெரியுது, ஃபிஷ்ஷோட ஃப்ளேவர் தெரியுது. ஆனால் ஒரு மாதிரி ஏதோ மாவெல்லாம் போட்டு அரைச்சி, அந்த ஃபிஷ்ஷையும் போட்டு கொஞ்சம் அரைச்சி ஜவ்வுன்னு இருக்குது. ஏதோ வந்ததுக்கு சாப்பிட்லாம், அவ்வளோதான். ரொம்ப வந்து ஃபிஷ்ஷோட டேஸ்ட்லாம் இல்லை, ஃப்ளேவர் டேஸ்ட்டு தான் இருக்குது. பரவாயில்ல, நம்ம ஊரை விட்டு இங்கே வந்தால் இப்படி தான் சாப்பிட்ணும், வேறு என்ன பண்ணுறது. இதனுடைய விலை பார்த்திங்கன்னா $25. கிட்டத்தட்ட நம்ம ஊர் பணத்துக்கு 300 வரும். நம்ம ஊர் கணக்கு பண்ணிங்கன்னா இது 300 ஒர்த்து கிடையாது. மிஞ்சி போனால் 50 ரூபா கொடுக்கலாம், அவ்வளோதான்.
சரி, அடுத்து நம்ம லாப்ஸ்டர் பால் வாங்கணும் இல்லையா? இதை டேஸ்ட் பண்ணுவோமா? பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது. இல்லைன்னா சாஸ்கீஸ் கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அதை அப்படியே ப்ளைனாக எடுத்து கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்போ நான் சொன்னேன் பாருங்கள், ஃபிஷ் பால் அதே மெத்தட் தான், சேம் மெத்தட். ஃப்ளேவர் மட்டும்தான் இருக்குது. இதில் லாப்ஸ்டர் போட்டிருக்காங்களா இல்லைன்னு நமக்கு வந்து தெரியல. ஒரு மாதிரி ஜவ்வு மாதிரி. மேலே நல்லா மொறுமொறுப்பாக சூப்பராக இருக்குது. லாப்ஸ்டரை நினச்சினே சாப்பிட வேண்டியது தான், அவ்வளோதான். இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா $20, $20 ஒரு $240 வரும். ஒருத்தான்னு கேட்டிங்கன்னா இல்லை, இங்கே வந்ததுக்கு சாப்பிட வேண்டியது தான், அவ்வளோதான். நாளைக்கு பாருங்கள், ஸ்ட்ரீட் ஃபுட்டுக்குன்னே ஒரு தெரு இருக்குது. டெம்பிள் மார்க்கெட்டு, டெம்பிள் ஸ்ட்ரீட்டு, அங்கே போக போகிறோம். அங்கே பாருங்கள், நிறைய கடை இருக்கும், நிறைய ஐட்டம் நம்ம வாங்கி ட்ரை பண்ண போகிறோம். சூப்பராக இருக்கும் அங்கே. அப்படி நினச்சின்னு போயிடுவோம், போய் சாப்பிட்ருவோம். அவ்வளோதாங்க. நம்ம சாப்பிட்டோம் பார்த்தீங்களா, அந்த எக் நூடுல்ஸு வித்து ஃபிஷ் பாலு, அப்புறம் வந்து அந்த லாப்ஸ்டர் வர சாப்பிட்டோம், லாப்ஸ்டர் பால். அதோட சரி போயிடலான்னு பார்த்தேன், அது நம்ம பத்தலை. அதனால் ஒரு திருப்திகரமாக ஒரு சாப்பாடாச்சும் சாப்பிட்டு போய் படுத்துக்குவோம் அப்படின்னு நம்ம ஃபேவரட் கடை இங்கே இருக்குது இல்லையா, ஹவுஸ் ஆஃப் கறி, அங்கேயே வந்துட்டேன். 2 சப்பாத்தி மட்டும் சாப்பிட்டு இன்றைக்கி போய் படுத்து தூங்க போகிறேன். வந்துருச்சுங்க 2 சப்பாத்தி. இங்கே பாருங்கள், அவியல். இது வந்து நானே போதுன்னு சொன்னமே சார். வீடியோலாம் நான் பார்ப்பேன், இந்த பிரியாணி எல்லாம் போகிறதெல்லாம். ஆமாம், ஊர் மட்டும். சரி சரி சரி, ஏதாவது குறை இருந்தால் சொல்லுங்கள். கண்டிப்பாக. பிரியாணி மட்டும் எப்படி சொல்லி சரி சரி. ஆம்பூரில் சிக்கன் பிரியாணி பண்ணால் டேஸ்ட் வராது. ஆம்பூர்னாலே மட்டன் பிரியாணி தான். மசாலா மட்டும் அது நான் சொல்லிடுறேன், அது சிம்பிள் மசாலா. அது உங்களுக்கு நாளைக்கு நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். சிம்பிள் ஒன்றும் இல்லை, வெறும் அதுக்கு வந்து நீங்கள் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அதான் மெயின். அதுக்கு மற்ற எந்த மசாலாவும் கிடையாது, மஞ்சத்தூளே கிடையாது. அதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தான். காரத்துக்கு காஞ்ச மிளகாய் ஊற வச்சு அரைச்சி பேஸ்ட் எடுக்கணும், அதான் மெயின். அதுக்கு கண்டிப்பாக 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 கண்டிப்பாக. சரி 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 சரி, ஓகே ஓகே சார். கறி போட்ட தால்ச்சா வந்திருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா மட்டன் கிரேவி வந்திருக்கு. இதெல்லாம் இல்லாமல் இவங்க அன்பு தொல்லை ரொம்ப தொல்லையாக இருக்குதுங்க. பிரியாணி நீங்கள் டேஸ்ட் பண்ணி ஆகணுன்ட்டு சுட 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 பிரியாணி எடுத்து வந்து வச்சிட்டார். நீங்கள் டேஸ்ட் பண்ணி எனக்கு சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. சரி, முதல்ல இதை நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்றேன். பிரியாணியை சுட சுட இருக்கு. அட்டகாசமான டேஸ்ட். நம்ம ஊரில் சாப்பிட்ற மாதிரி அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க. கறி நல்லா சாஃப்டாக இருக்குங்க. மட்டன் பிரியாணி கொஞ்சம் அப்படி பீஸை எடுத்து ரைஸும் எடுத்து பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்கு. ஹாங்காங்கில் தான் இருக்குமான்னு எனக்கு தெரியல, அப்படி ஒரு சாப்பாடு. பாயாசம் வேறு வந்திருக்குங்க. நேற்று ஒரு ராஜ விருந்து மாதிரி கொடுத்தாங்க, இன்றைக்கி ஒரு ராஜ விருந்து மாதிரி தான். இப்போ சப்பாத்தி வித் மட்டன் கறி ட்ரை பண்ணுவோம். மட்டன் தொக்கு. சூப்பராக இருக்குது. நெய் போட்டு பண்ணிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நெய்யோட வாசனை வருது, நல்லா இருக்கு. நல்லா திருப்தியாக வந்து சாப்பிட்டேங்க. கடைசியாக வந்து ரவா பாயசம் கொடுத்தாங்க. அது உங்களுக்கு காட்ட முடியல, ஏன்னாக்கா அங்கே நிறைய க்ரௌட் ஆகிப்போச்சு, ஒரே சத்தமாகி போச்சு. சரி, அந்த சாப்பாடோட அந்த ரவா பாயசம் குடிச்சிட்டு நிம்மதியாக வந்துட்டேன் ரூமுக்கு இன்றைக்கி. அவ்வளோதான். இப்போ அப்படியே ஒரு தூக்கம் போட வேண்டியது தான். நாளைக்கு டே 3, நாளைக்கு காலைல தூங்கி வந்து பார்க்கலாம். தூங்கு.